வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லாமே வந்துட்டு கைவிட்ட நிலையில் எனக்கு வந்துட்டு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நியூமாலஜி. சரிங்களா? அந்த 666 நிறைய சொல்லுவாங்க இல்லையா, 369 இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா. இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு சாருக்காக நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? எல்லாமே வந்து கைவிட்ட நிலையில் நான் வந்துட்டு யூஸ்வலாக சாமி கும்பிட்ற ஆள். எங்கள் வீட்டு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால என்னால் சாமி கும்பிட முடியாத நிலையில் நான் வந்து இருக்கும் பொழுது நான் வந்துட்டு இதை நான் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடான பலன் தருது. எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூமாலஜி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு சார் சொன்னேன் இல்லையா, ஆர்கே சார்ன்ட்டு, ராஜ்குமார் சார், அவர் கூட கேட்பார். ஆரம்பத்தில் அவர் கேட்டிருக்காரு, என்ன எப்படி பிடிச்சிங்க நீங்கள், என்ன இப்படி பிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சரிங்களா? பாபா சொன்னனால தான் நான் வந்துட்டு அவருக்கு நான் கால் பண்ணேன். அப்போது எந்த அளவுக்கு மரியாதை எனக்கு வந்து கிடச்சிது. சரிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை எங்கள் சாரை வந்துட்டு எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. எங்கள் சாரை வந்துட்டு இந்த மாதிரி என்னை பற்றி தப்பாக பேசாமல், இப்போது அந்த நான் வந்து வீடியோவில் பேசுறதெல்லாம் நான் வந்துட்டு போய் பேசுகிறேன்னா, நான் ஏமாத்துறேன்னா, நான் வந்து நடிக்கிறேன்னா என்ன, இந்த மாதிரி அந்த சாரை வந்துட்டு எங்கள் சார் வந்துட்டு அந்த சார்கிட்ட சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கேளாம் இந்த மனசு பொழுது அந்த சார் வந்துட்டு என்ன பண்ணார், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் இதை சொல்கிறாங்க, எங்கள் அண்ணங்களும் இதை தான் சொல்கிறாங்க, இப்போ சுற்றி இருக்கிற அத்தனை பேர் இதை தான் சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே நான் வந்து ரொம்ப ரொம்ப பேடான இது தான் சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு அந்த சார் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த மரியாதை வந்துட்டு வந்து போயிடுச்சு. எங்கள் ஃபேமிலிக்கான மரியாதை அவர் போயிடுச்சு. சரி, அவரே சொல்வார், நான் வந்துட்டு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கேன், நான் எப்படி வந்துட்டு உங்கள் ஃபேமிலி விஷயங்கள் நான் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு நாசுக்காக கூட சொல்லிக்கார். தெரியுமா? சரிங்களா? ஏன்னா அப்போது எல்லாருமே கைவிட்ட நிலையில் எனக்கு எது கை கொடுத்துச்சுன்னா, மனிதர்கள் அத்தனை பேரும் கைவிட்ட நிலையில் எனக்கு எது அந்த பாபா சொல்லி தான் அந்த சார் நான் கால் பண்ணேன். அந்த சாரை கைவிட்ட நிலையில் எனக்கு எது கை கொடுத்துச்சுன்னா, எனக்கு வந்துட்டு என் என்னை குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அந்த நியூமாலஜி. சரிங்களா? நம்பர்ஸ். ஓகேவா? நீங்கள் நம்பர்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? நன்றி.